ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ருச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 7 பாதாம் 7 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு இதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரப்பாக ஒரு தடவை நல்லா அடிச்சுக்கலாம். இப்போது இதில் 3/4 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு நல்லா மையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் மிச்சம் இருக்கிற பாலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். மொத்தமாக 3/4 கப் பாலை ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 4-5 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நல்ல ஆயிலில் பொரிஞ்சு வரட்டும். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் பதிலாக நார்மலான மிளகாய்த்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி கீரல் போட்டு அதையும் அந்த எண்ணெயில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அந்த மசாலா ஆயில் எல்லாமே அந்த முட்டையில் படுற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது அதே எண்ணெயில் நான் 3 கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதையும் இதே எண்ணெயில் ஒரு தடவை ஒரு 5 செகண்ட் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா ஆயில்லையே வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை இலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பால் மிக்ஸை இதோட சேர்த்து ஒரு தடவை அந்த பவுலையும் அலசி அந்த தண்ணியையும் இதில் ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. இது கொதிக்கிற கேப்பில் இன்னொரு பவுலில் 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. நல்லா எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லபடியாக அந்த தயிர் எல்லாம் பீட் ஆகணும். இப்போது நல்லா அந்த பால் மிக்ஸ் போட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தயிர் இருக்கு இல்லையா, தயிர் ரெடி பண்ணி வச்ச அந்த தயிர் மிக்ஸையும் போட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி திரும்ப ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்து நல்லா கொதிக்க விடுங்க. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கட்டும். அப்போ தான் கொதித்து வரும்போது கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி நம்மளுக்கு வரும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடியே வறுத்து வச்ச அந்த கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போது வறுத்து வச்ச முட்டையையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. வெங்காயம் இல்லாமல் தக்காளி இல்லாமல் சூப்பரான ஒரு கிரேவி சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் மல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்ச சாஃப்டான சப்பாத்தியை எடுத்து இந்த கிரேவி கூட சர்வ் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.